மக்களை சாவடிச்சுட்டு இருக்கீங்க. இதுக்காக கட்சி நடத்துறீங்க? நீங்க மக்களை வாழ வைக்கலனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு சேலத்துக்கு வந்திருக்கிற, சேலத்துல ஒரு ஒரு இளைஞர் வந்து இறந்திருக்கிறாரு கூட்ட நெரிசல்ல. நீங்க வீட்டுக்குள்ளே இருங்க சாமி, நீங்க வெளியே வர வேணாம். எத்தனை பேரை சாக கொடுக்கறது? இப்ப இப்படியே தேர்தல் வரைக்கும் ஒரு 100 பேரை சாகடிச்சிருவீங்க. 2016 தேர்தலில் அதே சேலத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அதிமுக பொதுக்கூட்டத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் 2 பேர் இதே மாதிரி வெயில் தாழாம இறந்து இருந்தாங்க. திமுகவுடைய மாநாடுலாம் 2 நாள் 3 நாள்லாம் நடந்திருக்கு. இப்போ கன்னியாகுமரியிலிருந்து வருவாங்க, எல்லாம் வரும்போது 2-3 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இறந்திருக்காங்க. நிறைய பேர் நிதி கொடுத்திருக்காங்க, போய் பார்த்துருக்காங்க. ஸோ கட்சி கூட்டங்களில் கலந்து கொள்ள போய் உயிரிழப்பு நடக்காம இருந்ததே கிடையாது. தாவேகாவுடைய கூட்டத்தில் பூரா இறக்குறாங்கிறது உண்மை கிடையாது. மருத்துவ வசதிகள் இருந்தது, தண்ணீர் பாட்டில் இருந்துச்சு, கேப் நிறைய இருந்துச்சு, ரொம்ப மெட்டிகுலஸா பிளான் பண்ணியிருந்தாங்க. அதற்கு மீறி ஒருத்தர் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? இது வந்து ஒரு இயற்கையின் பெரிய துயரம். வெயில் தாங்க வந்திருக்கு, காலைல சாப்பிடாம வந்தாரான அது மாதிரி பப்ளிக்ல போகக்கூடியவங்க எல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும்.